கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 2026 தை மாதம் எப்படி இருக்க போதும், நிறைய அரசியல்வாதிகளின் தொடர்புகள் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த விஷயம், காவல்துறை, இந்த மாதிரியான உங்களோட நட்பு வட்டம் விரிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு நட்பு வட்டம் விரிவாதுன்னா அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த முயற்சி, ஏதாவது ஒரு வீடு விற்பனை செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு விற்பனை செய்யக்கூடிய வீடு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தை மாதத்தில் அதுக்கு ஒரு வழி பிறக்கும். இவ்வளோ நாள் எப்படா வழி பிறக்கும்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த தை மாதம் ஏதோ ஒரு விதத்தில் வழி பிறந்து உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்கும், லாபத்தை அதிகரிக்கும். ஆனால் அந்த லாபம் கைக்கு கிடைக்குமானா கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். அது கைக்கு கிடைக்கல ஒரு தாமதம் இருக்கும். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்களே, பணத்தை செக்கு கொடுத்துருவாங்க, செக்கு கிளியர் ஆகிற வரையும் ஒரு பொறுமை வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் பணம் வரும், ஆனால் உங்கள் கைக்கு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு இல்லை காவல் தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் போது அந்த பணம் விரைவாக கைக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இன்னொருத்தர் கைக்கு போகும், நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ அதனால் இந்த தை மாதத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணுன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். மேலும் என்னென்னாக்கா இந்த ராகுவால் சிறிய உடல் உபாதைகள் இருக்கும். என்னென்னாக்கா அந்த அலர்ஜி சார்ந்த விஷயத்தில் இருக்கும். அதிகமான என்ன சொல்லுவாங்க, போனோன்னா எங்கேயாவது இந்த காலத்தில் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, யாரோ ஒன்று செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பேச்சுக்கள் அடிப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு செய்வினெல்லாம் வைக்கிறது அடுத்ததாக இருக்கட்டும். முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க, அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். நன்றி, வணக்கம்.